வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை பொதுமக்களுக்கு அறிவிப்பு. தீவிரமடையும் எல் நினோ தாக்கம் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அபாயம். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட ஆபத்து. மின் விநியோகம் குறித்து வலுசக்தி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. மகளை கடித்து கொடூரமாக சித்திரவதை செய்த தாய். எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக அதிகரிக்க உறுதியளித்துள்ள அரசாங்கம். மனைவியை கொலை செய்த கணவன் உயிர் மாய்ப்பு. நடுவீதியில் கலன்று கவிழ்ந்த கெப் வாகனம் விபத்து. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விசாரணை ஆரம்பம். மரணத்துக்கு பிறகும் யாரும் தேடாத 9 உயிர்கள். கொரோனா தீ விபத்தின் வேதனை. மக்களை அவதானம். 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான இலங்கையின் வானிலை அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2026 ஆண்டு 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது 2026 ஜூன் 3ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான திருத்தங்களை இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் புதுப்பித்தல், வணிக பதிவு, நிறுவன பங்குகளை பரிமாற்றுதல் மற்றும் கடன் அட்டைகளை பெற்றுக் கொடுத்தல் போன்ற பல்வேறு முக்கிய பரிவர்த்தனைகளுக்கு இனி வரி செலுத்துவோர் அடையாள எண் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. சில மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம் இனிமேல் வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமாக கருதப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் கூட்டு பங்காண்மைக்கான மூலதன லாப வரி 15%, அறக்கட்டளைகள், பரஸ்பர நிதியங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான வரி 30% திருத்தப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் அடுத்த மாதம் உருவாகக்கூடிய எல் நினோ காலநிலை மாற்றம் இம்முறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினர் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை சாதாரண அளவை விட அதிகரிப்பது எல் நினோ எனவும், வெப்பநிலை குறைவது லா நினா எனவும் அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் எல் நினோ தென் அலை என அழைக்கப்படும் நிலையில் இது வளிமண்டலத்தின் இயல்பான காற்று வீசும் திசையை மாற்றியமைக்கின்றது. பொதுவாக எல் நினோ நிலைமை 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உருவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வுகூறல் பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் இது உருவான பின்னர் அதன் வெப்பமான சூழல் 8 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும், இதன் உச்சக்கட்ட தாக்கம் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்திலேயே ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த எல் நினோ தாக்கத்தின் காரணமாக வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையின் மழைவீழ்ச்சி கணிசமாக குறைந்து வெப்பமான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. எவ்வாறாயினும் செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை அருகே வளிமண்டலத்தின் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதனால் எதிர்பார்த்த மழை செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தீவிர எல் நினோ நிலவிய கடந்த காலங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் மழைவீழ்ச்சி அதிகரித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவது மாதங்களில்தான் என்பதனால் அக்கால பகுதியில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார். எனவே வழக்கமாக தென்மேற்கு பருவமழை மூலம் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளாக வடமேல் சப்ரமுவ மாகாணங்களுக்கும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் அதிக மழை கிடைக்கப்பெறும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் வானிலை ஆய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நீர் முகாமைத்துவத்துக்கான ஆயத்தங்கள் குறித்தும் பொறுப்பான துறைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நோக்கி புறப்பட்ட விமானத்தின் முதலாவது என்ஜின் மீது மின்னல் தாக்கியமையினால் ஆபத்து ஏற்பட்டது. எனினும் விமான பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL-606 என்ற விமானம் வெள்ளிக்கிழமை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் கொழும்பு திரும்பியது. மின்னல் தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு விமானம் திரும்பியுள்ளது. விமான பயணத்தின் போது பலத்த சத்தம் கேட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து விமானத்தின் என்ஜின்களில் ஒன்றிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறியதை காண முடிந்துள்ளது.
எனினும் சிறிது நேரத்திலேயே நிலைமை வளமைக்கு திரும்பியதோடு விமானம் மின்னல் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் என்ஜின்களில் ஒன்று சிறிய அளவில் சேதமடைந்துள்ளதாக விமான பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி நோக்கிய பயணத்தை தொடர முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் மீண்டும் கொழும்புக்கு திருப்பி எந்தவித அசம்பாவிதங்களுமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை மிகவும் தொழில்முறை ரீதியாகவும் அமைதியாகவும் கையாண்டு விமானத்தில் இருந்த அனைவரினது பாதுகாப்பை உறுதி செய்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணியாளர்களுக்கு பாராட்டுக்களை பெற்றுள்ளது. அதிகாலை 2:05 மணி நிலவரப்படி பயணிகள் விமான நிலையத்தில் உள்ள விமானத்துக்குள்ளேயே தங்கியிருந்ததோடு அவர்களுக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை உணவு மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ தாக்கத்துக்கு மத்தியில் இலங்கையில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய மதிப்பீடுகளின்படி எல்னினோ நிலைமையினால் நீர்மின் உற்பத்தியில் மட்டுமே ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். இந்த காலநிலை மாற்றத்தால் நீர்மின் உற்பத்தியில் சுமார் 127 மணித்தியாலங்கள் குறைவு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த பற்றாக்குறையை மாற்று வலுசக்தி மூலமாக ஊடாகவே ஈடு செய்ய முடியும். அத்துடன் மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை. இதேவேளை எல்னினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் குறித்தும் ஆராய்வதற்கும் எழும் சவால்களுக்கும் தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்படவுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கொரோனா பகுதியில் தனது 14 வயது மகளை கடித்து நீண்டகாலமாக கொடூரமான முறையில் தாக்கி சித்திரவதை செய்து வந்த சிறுமியின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கும் சித்திரவதைக்கும் உள்ளானதாக கூறப்படும் சிறுமி கொரோனா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதனை அடுத்து சிறுமியின் நிலைமை குறித்து தகவல் வெளிவந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர் தொடர்பான மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறுமியின் உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய் தன் மகளை நீண்ட காலமாக தொடர்ச்சியாக தாக்கி வந்துள்ளதோடு கடித்து காயங்களை ஏற்படுத்தி மிகவும் கொடூரமாக நடத்தியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இந்த தீவிர சித்திரவதைக்கு காரணமான சிறுமி கடுமையான மன உளைச்சலுக்கும் மனக்குழப்பத்துக்கும் ஆளாகியுள்ளார் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் உச்சகட்டமாக எதிர்வரும் செப்டம்பருக்குள் மாபெரும் உணவு பற்றாக்குறையொன்று எதிர்கொள்ள நேரிடும் என்று ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதாரம் தற்போது மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளதாகவும் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் ஒரு மாபெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சந்தையில் அரசாங்கம் கையிருப்புகளை வெளியிடுவதன் மூலமும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணத்தை அவசரமாக வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமும் அரசாங்கம் செயற்கையாக டாலரின் மதிப்பை குறைக்க முயன்ற போதிலும் வரும் ஜூலை மாதத்துக்குள் டாலரின் மதிப்பு மீண்டும் உயரும். அரசாங்கத்தின் திறமையின்மையால் ரூபாயின் மதிப்பு மேலும் குறையும். வாழ்க்கை செலவு கடுமையாக அதிகரிக்கும். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி 1 லிட்டர் எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக உயர்த்துவதாகவும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அதன் காரணமாக எரிபொருளின் விலை அதிகரிக்கும் போது ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதனூடாக நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் முகம் கொடுக்க நேரிடும் என்று ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். கொரோனாக்கள் பிங்கிரிய பிரதேசத்தில் தனது மகளின் வீட்டை தங்கியிருந்த மனைவியை கத்தியால் கொடூரமான முறையில் வெட்டி கணவன் கொலை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கணவன் தனது வீட்டுக்கு சென்று விஷம் குடித்து உயிரை மாய்த்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாதக்கணக்கான தம்பதியினருக்கிடையே நிலவி வந்த குடும்ப தகராறு முற்றியமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவர் பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவெல பகுதியைச் சேர்ந்த பத்மா குமாரி ஹாமி என்ற 65 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டவர் அவரது கணவரான கேமஸ்ரீ ரத்நாயக் என்ற 59 வயதுடைய நபராகும். தங்களது வீட்டிலிருந்து சற்று தொலைவில் வசித்து வந்த இந்த தம்பதியினரின் மகள் திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் அவரது சிறு பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக உயிரிழந்த பெண் சில மாதங்களுக்கு முன்பு மகளின் வீட்டுக்கு சென்றுள்ளார். சந்தேக நபரான அவரது கணவர் மகளின் வீட்டில் தங்கியிருக்க வேண்டாம் எனவும் மீண்டும் தனது வீட்டுக்கு வருமாறும் பலமுறை கூறியுள்ளார். எனினும் மனைவி வர மறுத்ததனால் ஆத்திரமடைந்த கணவன் பிங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். மறுநாள் மனைவியை மீண்டும் அழைத்து வருவதற்காக மகளின் வீட்டுக்கு சென்றுள்ளார். எனினும் மனைவி அதற்காக சம்மதிக்காதனால் ஆத்திரமடைந்த கணவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் மனைவியின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் லிந்தப்பிட்டிய பகுதியில் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள வந்து விஷம் குடித்து உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நுவரெலியா ஹட்டன் போடேஸ் டயகம பிரதான வீதியில் கடுமையான பனிமூட்டத்துடனான வானிலை நிலவுவதனால் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அக்ரபத்தனை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். நேற்று இரவு கொழும்பிலிருந்து அக்ரபத்தனை நோக்கி பயணித்த கேப்ராக வாகனம் ஹட்டன் டயகம பகுதியில் வீதியிலேயே கட்டுப்பாடு இழந்து நடுவீதியில் கலன்று விபத்துக்குள்ளானது. எனினும் குறித்த விபத்தில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பயணிக்கும் சாரதிகள் வேக கட்டுப்பாட்டுடன் முகம் விளக்குகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். லுணுகம் வெகர உனாதுவ 170வது மைல்கல் பகுதிக்கு அருகில் நேற்று பிற்பகல் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. அதிவேக வீதியினூடாக கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் பதுளையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர்கள் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கோரணை அங்குருவத்தோட்டை படகுடவின் உள்ள செனகச கெடெல்ல தடுப்பு முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 14 பேரில் 9 பேரின் உடல்களை பெற்றுக்கொள்ள எந்த உறவினர்களும் முன்வரவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இந்த தகவல் நேற்று கொரோனா பிரதம நீதவான் லக்மினி விதானகமகே முன்னிலையில் வெளிப்படுத்தப்பட்டது. மேலும் உயிரிழந்த மற்ற 5 பேரின் உடல்களை பெற்றுக்கொள்ள அவர்களது உறவினர்கள் முன்வந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின்றி தடுப்பு மையத்தை பாதுகாப்பற்ற முறையில் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட உரிமையாளர் 38 வயதான இசுரு அனுஸ்காவை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் 4 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 4 மணி முதல் நாளை முற்பகல் 4 மணி வரையான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படும் மஞ்சள் நிறத்திலான 1ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பின்வரும் மாவட்டங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டம், கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், இரத்தினபுரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சில ஆபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்கான அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்றும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே இடியுடன் மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.